நிறைவுடன் வாரீர் மானிடரே. எழில எழில இறை மக்களே, வருக வருக மானிடரே. எழிக எழிக இறை மக்களே, வருக வருக மானிடரே. புதியதோராவியும் புதியதோர் இதயமும் பெறுவது வாழ்வின் கொடையன்றோ. புதியதோராவியும் புதியதோர் இதயம் பெறுவது வாழ்வின் கொடையன்றோ. அதை அடைய முயல்வதும் அமைதி காண்பதும் அகிலம் வாழும் வழியன்றோ. அதை அடைய முயல்வதும் அமைதி காண்பதும் அகிலம் காணும் வழியன்றோ. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த கல்வாரி திருப்பலிக்கு அன்போடு அழைத்து நிற்கின்ற இன்றைய நாள் திருப்பலியில் நாங்கள் முக்கியமாக எங்களுடைய சமுதாயத்திலே தங்களுடைய கல்வியை விட்டகன்ற ஒவ்வொருவருக்காக மன்றாடுவோம். அவர்கள் முறைசாரா கல்வியில் தங்களை தேற்றிக்கொள்ளவும். பல இடங்களில் பல மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கை கஷ்டங்களாலும் நெருக்கடிகளாலும் கல்வியில் மேற்கொள்ள முடியாத ஒவ்வொருவருக்காக மன்றாடுவோம். முக்கியமாக எங்களுடைய சமுதாயத்தில் பலதரப்பட்ட கஷ்டங்களோடு இருக்கும் அந்த மாணவர்கள் மற்றும் தங்களுக்கு தேவையான கல்வியை பெற்று நல்லொரு வாழ்க்கை வாழ அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும், முக்கியமாக வழிகளில் வாழ்பவர்கள், தங்களுக்கென்று வீடு இல்லாதவர்கள், அனாதைகளாக விடப்பட்டவர்கள், இந்த சிறுவர்களுக்காக நாங்கள் இந்த திருப்பலியில் மன்றாடும். அவர்கள் தங்களுக்கு தேவையான முழுமையான அனைத்தையும் ஆண்டவர் தாமே அவர்களை வழிநடாத்த ஆசீர்வதிக்க கேட்டு திருப்பலியில் நாங்கள் மன்றாடுவோம். முக்கியமாக யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கணும் அவர்களை நினைத்து மன்றாடுவோம். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்றார் அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை தூய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்போரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம்.
நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூரும், அதனை முறித்து விடாதீர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வசனங்கள் 17 முதல் 22 நிறைவு பெற. ஆண்டவர் எரேமியாவுக்கு கூறியது: நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு, என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும். ஏனெனில் என் மக்களாம் கன்னி மக்கள் நொறுங்குண்டாள், அவளது காயம் மிக பெரிது. வயல்வெளிகளுக்கு சென்றால், இதோ வாளால் மடிந்தவர்கள் நகரில் நுழைந்தால், இதோ பசியால் நலிந்தவர்கள் இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர். நீர் ஜூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சியோனை உன் உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பேரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர். உம் மாட்சிமிகு அரியணை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூரும், அதனை முறித்து விடாதீர். வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளுக்குள் மழை தரவல்லது எதுவும் உண்டா? வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா? எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நீர் அல்லவா அதை செய்யக்கூடியவர். நாங்கள் உம்மையே எதிர்நோக்கியுள்ளோம், ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்பவர் நீரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 79, இறைவசனங்கள் 8, 9, 11 மற்றும் 13. உங்கள் பல்லவியாக 9C. உங்கள் பல்லவியாக ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சும் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரையும் புய வலிமை காப்பதாக. அப்பொழுது மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தியமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
இறைவனின் வார்த்தையே விதையாம், அதை விதைப்பவர் கிறிஸ்துவே, அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 திருவசனங்கள் 36 தொடங்கி 43 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவர்களுடைய சீடர்கள் அவரருகே வந்து, வயலில் தோன்றிய களைகளை பற்றிய உவமையே எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன். அழகை அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்கின்றார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது நல்லது கெட்டது இரண்டுக்கும் இடையிலே ஒரு பெரிய போராட்டத்தோடு வாழுகின்றோம். கெட்டது என்பதும் நல்லதை போலதான் எங்களுக்கு வரும். சுவையாக இருக்கும், எங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மையாக தெரியும். அது நல்லதை நாங்கள் தெரிவு செய்வது மிகவும் கடுமையாக இருந்தாலும் கெட்டதை தெரிவு செய்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் யோசிக்க மாட்டோம். ஏனென்றால் அதில் ஒரு பெரிய ஈடுபாடும் இருக்கும் மனிதனுக்கு. ஏனென்றால் சாத்தானுடைய விதங்கள், சாத்தானுடைய சூழ்ச்சிகள் கெட்டதை மிக கெட்டதாக தராது. கெட்டதை நல்லதாகத்தான் எங்களுக்கு கிட்ட நிற்கும். அது சுவையாக இருக்கும். அந்த தொடக்க நூலில் நாங்கள் பார்த்தால் அந்த இயேசு கடவுள் சொல்கிறார் ஆதாமேவாளுக்கு, இந்த கனியை சாப்பிட வேண்டாம், ஆனால் அது பார்வைக்கு நல்லதாகவும் சாப்பிட்றதுக்கும் நல்லதாக இருந்தது. அது மனிதருக்கு மிகவும் ஆசைப்படுறதுக்கான ஒரு ஒன்றாக இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. அதே போலதான் கெட்டது என்பது கெட்டது மாதிரியே எங்களுக்கு ஒரு நாளும் தரமாட்டார்கள். ஆனால் அதை எங்களுக்கு பார்வைக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு தேவைக்கேற்ப மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் இன்பத்தை தரக்கூடியதாக இருக்குன்னு. ஆனால் அதை நாங்கள் எங்கள் வாழ்வில் அனுபவித்த பிறகுதான் அது ஒரு பெரிய கேடாக எங்களுக்கு தெரிகின்றது, சாபமாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த வாசகத்தில் இந்த விதை விதைப்பவர் மானிட மகனாக இருந்தாலும் அங்கேயும் அந்த விதைகளுக்குள்ளே பல களைகளும் இருக்கின்றது. அதாவது நல்ல விதைகள் இருந்தாலும் அதுக்கு நடுவிலே தீயோன் என்ன செய்யறான்? களைகளையும் நட்டு விடுகின்றான். இரண்டையும் ஒரே நேரத்தில் தான் வளரும். பாருங்க, நாங்கள் பார்க்குற நல்லதும் கெட்டவர்களும் நல்லது கெட்டது ரெண்டும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது இந்த உலகத்தில். அதை நாங்கள் பிரித்து போட முடியாது. கெட்டது அங்கால போ, நல்லது இங்காலவான்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்குள்ளே தான் நாங்களும் வாழ வேண்டும். அதை நாங்கள் பிரித்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்வில் எப்படி நான் வாழப்போகிறேன் என்பது அது என்னுடைய கையில் இருக்கின்றது. எனக்கு கடவுள் தந்திருக்க இந்த உலகத்துக்குள்ளே வாழ்கிற நேரம் நல்லது கெட்டதை பிரித்து வாழ்வது எனது விருப்பம். என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன மாதிரி வாழ போகிறேன், என்ன மாதிரி முடிவுகளை நான் எடுக்க போகிறேன். எனக்கு கடவுள் வேண்டாம், கடவுளை பற்றி கொண்டே இருக்கலாம். எனக்கு கெட்டதை நான் விரும்பி போகிற போது அது என்னுடைய முழு விருப்பத்தோடு போகின்றேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னை காப்பேன். எங்களுக்கு சொல்லி தருகின்றார், நல்லது எது கெட்டது என்று கூட சொல்லி தருகின்றார். ஆனால் நாங்கள்
மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். களைகளை பறித்து தீக்கு இரையாக்குவார்கள், அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும் என்பதை சொல்லுகின்றார்கள். வானதூதர்கள் அனுப்பப்படுவர், அவர்கள் என்ன செய்வார்கள்? நெறிகட்டோரை ஒன்றா சேர்ப்பர், அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள், அங்கே அழுகையும் மங்களம் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல ஒளி வீசுவர். பாருங்க எவ்வளவு அழகான விஷயம். இந்த கெட்டவர்களாக வாழ்ந்து கடைசியில் முடிகிற நேரம் எனக்கு ஒரு நாளும் நல்லது கிடைக்காது. ஒரு மிகவும் அருவருத்தக்கதான ஒரு வாழ்க்கை தான் அந்த கடைசியில் கிடைக்கும். ஏண்டா ஆனால் நல்லவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது நேர்மையாளர்களாக அவர்களுக்கு என்ன கிடைக்கின்றது? தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல ஒளி வீசுவர். ஆண்டவரோடு இருப்பார்கள், அவர்களும் புனிதர்களாக மாறுகின்றார்கள். எனவே இது என்னுடைய கையில் தான் இருக்கின்றது. பாவம் செய்வதும் செய்யாமல் போவதும், நல்லதை எடுப்பதும் கெட்டதை எடுப்பதும் நானே தான் முடிவு செய்ய வேண்டும். எனவே ஆண்டவரோடு நாங்கள் துணிந்து எடுப்போம், அந்த பயணத்தை போவோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், நான் நல்லதை பற்றி கொள்ள, நல்லதில் நான் வாழ்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும், என்னோடு பயணம் செய்யும் ஆண்டவரை, எனக்கு புரிய வையும் எது நல்லது எது கெட்டது என்று. எனவே நான் உம்மோடு வாழ எனக்கு வரம் தாரும் என்று திருப்பலியினூடாக நாங்கள் மன்றாடி நிற்போம். இறைவாக்கு உரைக்க திருப்பணியாளர்களை தேர்ந்தெடுத்த இறைவா, உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருகவையின் பணியாளர்கள் உமது மாட்சியின் புகழை பரப்புவதற்கு தாங்கள் ஏற்றுள்ள துறவற வாழ்வின் அர்ப்பண வேரை ஆழமாக்கி நலிவுற்ற மக்களை நலமாக்கும் வண்ணம் உழைத்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் ஊற்றான இறைவா, எம் குடும்பங்களில் உள்ள அனைவரும் உம்மை தேடி கண்டடையவும் உமது திருவுளத்தை உணர்ந்து நிறைவாழ்வில் பயணிக்க தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணப்படுத்தும் நல்லாயனே, உடல்நல குறைவினால் வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெறும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அன்பு, நீதி, நேர்மை, சமத்துவம், உண்மை, சகோதரத்துவம் போன்ற நல் மதிப்பீடுகளை தங்கள் வாழ்வாக்கி நாட்டை ஆளும் நல் ஞானத்தை அவர்களுக்கு வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். பரம்பொருளே, என் தெய்வமே, என்னுடைய ஆண்டவரே, உம்மிடம் வருகின்றோம். எங்களுடைய தேவைகளுக்காக நீர் முழுமையாக அறிகின்றீர். என்னுடைய தேவை என்னதென்பதை நீர் அறிகின்றீர். உமக்கு சித்தமானால் அவை நிறைவேற்றிட, முக்கியமாக வழிகளிலும் தங்களுடைய கல்வியை நிறுத்தியும் பல விஷயங்களில் ஈடுபட்டிருக்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் உம்மிடம் வருகின்றோம். அவர்களுக்கு தேவையான கல்வியை அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நாங்கள் நல்லதையே பின்பற்றி வாழவும், நல்லவற்றையே உம்மாலே நாங்கள் தெரிந்து கொண்டு வாழவும் எங்களுக்கு உதவி புரிந்தருளும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கையா என்னை கொணர்ந்தே நீர் பாய்து வா, என்னை பாய்து வா. கள்ளமில்லா மனம் கொணர்ந்தே நீர் பாய்து வா, இதை பாய்து வா. கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக்க வேண்டும், ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக்க வேண்டும், ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். காணிக்கையா என்னை கொணர்ந்தே நீர் பாய்து வா,
என்னை ஏற்பாய்ந்து வா. கள்ளமில்லா மனம் கொணர்ந்தே நேர்பாய்ந்து வா, என்னை ஏற்பாய்ந்து வா. தினம் தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய், சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய். தினம் தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய், சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய். தனிமை வந்து வாட்டும் போது கரம் பற்றினாய், தனிமை வந்து வாட்டும் போது கரம் பற்றினாய். தந்தேன் என்னை நன்றி பலியாயிருப்பாய், தந்தேன் என்னை நன்றி பலியாயிருப்பாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களிடதுமான பலி இல்லாமல் தந்தையாகி இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமையை மிதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணித தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் தீல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேபாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரில் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இந்த திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்களுக்கு மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.